என்ன சார் என்னாச்சு? ஏதாச்சும் புது டென்ஷனா? ஹேமாவோட செப்பல் மூலமா ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சதா சார்? இது வேற ஒரு விஷயம் சார். ஆனா நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம் சார். என்னன்னு சொல்லுங்க சார், ஆல்ரெடி டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கு. வெயிட் பண்ணுங்க சார். சார் சார். அந்த பார்சல் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். போங்க. இந்த பார்சல் உங்க வீட்டு கல்யாணத்துக்காக அடிச்ச இன்விடேஷன் தானே சார்? ஆமா சார், இதுதான் சார் நைட்டு காணாம போச்சு. இதனால வீட்ல பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு சார். சார் ஆமா, இது உங்க கையில எப்படி சார் கிடைச்சது? எங்க கிடைச்சது? மச்சான், இது நீ அடிச்ச பத்திரிக்கை தான்டா. ஆமாண்டா சார். சார் ஆக்சுவலி நான் என் தங்கச்சி கல்யாணத்துக்காக இதை ஸ்பெஷலா பண்ணது சார். சார் ஆக்சுவலி இது உங்க கைக்கு எப்படி வந்துச்சு சார்? எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? சார் இது எலெக்ஷன் நேரம். பண பட்டுவாடாவை தடுக்கிறதுக்காக போலீஸ் வந்து அதிகமா ரோந்து போகும். நேத்து நைட்டு நான் ரோந்து போயிட்டு இருக்கும் போது உங்க வீட்டில இருந்து யாரோ ஒருத்தர் உங்க காரை எடுத்துட்டு வந்து இந்த பார்சலை குப்பை தொட்டியில போட்டு ஓடி போயிட்டாங்க. என்னன்னு எடுத்து பார்த்தா உங்க வீட்டு கல்யாண பத்திரிக்கை அதுல இருக்கு. அதனால தான் சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன். காரணம் தெரியல, பட் அந்த பரமேஸ்வரி சொன்ன மாதிரி உங்க கார்ல இருந்து தான் அந்த ஏமாவோட செப்பலையும் இந்த இன்விடேஷன் பண்டலையும் சேர்த்து குப்பை தொட்டியில போட்டு போயிருக்காங்க. யார் சார் அது? கார் ஓட்டுனது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல சார்? இங்க பாருங்க, டெஃபினட்டா அந்த நைட் டைம்ல கார் எடுத்துக்கிட்டு நான் எங்கேயும் வெளியே போகவே இல்லை. அது என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும், அது என்னால ப்ரூவ் பண்ணவும் முடியும் சார். உங்க வீட்டில இருந்து அந்த குப்பை தொட்டி இருக்கிற வரைக்கும் எங்கெல்லாம் சிசிடிவி இருக்கோ அந்த எல்லா கேமரால இருக்க ஃபுட்டேஜ் எடுத்து நாங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கார் உங்க வீட்டில இருந்து தான் கிளம்பி இருக்கு, குப்பை தொட்டி வரைக்கும் வந்துட்டு திரும்ப போயிருக்கு. பட் உள்ள இருந்தவங்க இறங்கல, உள்ள இருந்தபடியே குப்பை தொட்டியில போட்டு போயிட்டாங்க. நேத்து நைட்டும் இதே பேட்டர்ல தான் சார் நடந்திருக்கு. சேம் டைம் உங்க வீட்டில இருந்து அந்த கார் புறப்பட்டிருக்கு, அதே மாதிரி அந்த குப்பை தொட்டிக்கு வந்திருக்கு, இந்த பண்டலை வீசிட்டு திரும்ப போயிருக்கு. சார் என்னால இதை நம்பவே முடியல சார். ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது கண்டிப்பா நான் இல்ல, தட்ஸ் ஃபார் ஷூர். நான் அடிச்ச இன்விடேஷனை நானே எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போடுவேனா சார்? எனக்கும் அதே டவுட் தான். வெறும் விக்டிமோட செப்பலை மட்டும் நீங்க தூக்கி போட்டிருந்தா அதை கூட நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இந்த இன்விடேஷனை நிச்சயமா நீங்க தூக்கி போட்டிருக்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். சோ வேற யாரோ இதை கொண்டு வந்து குப்பையில வீசிட்டு போயிருக்காங்க. மச்சான், உன் வீட்டுக்குள்ளதான் நிச்சயமா ஒரு கருப்பாடு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது யாருன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். ஆமா சார், உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கருப்பாடு யாருன்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி தான் சார். எனக்கு ஒருத்தர் மேல டவுட் இருக்கு. அது கண்டுபிடிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். சார் அந்த வீட்டுக்குள்ள எவ இருந்தாலும் அந்த அக்யூஸ்ட் யாருன்னு இன்னைக்கே நான் கண்டுபிடிச்சேன் சார். மச்சி, தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போய் அவங்களுக்கு என்ன பண்றோம்? டேய் மச்சான் என்னடா? இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆவற? டேய், இப்போ நீ விடுறியா என்ன? வெளியில இருக்க ஆல்ரெடி என்ன பண்றேன்னு பாரு. ஏய் மச்சான். ஓ என்னடா அட்வைஸ் பண்ண போறியா இப்ப எனக்கு? அதெல்லாம் கேக்குற மனநிலையில இப்ப நான் இல்ல. இங்க பாரு, என்கிட்ட நீ வாங்கி கட்டிக்காத. வண்டியில ஏறு. டேய் மச்சான் கூல் மச்சான். என்ன கூல்? புரியல. டேய் மச்சான், முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. என்னடா கேட்க போற நீ? என்ன கேட்க போற? எஸ்ஐ என்ன சொன்னாரு? உன்னோட காரை யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போய் செப்பல் இன்விடேஷன் பண்டல் மட்டும்தான் விட்டுட்டு போனது சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓட்டுனது யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்ப என்னடா? இப்ப நேரா வீட்டுக்கு போய் இத சொல்லி நீ தகராறு பண்ணன்னு வையேன், அவங்க உன்னை என்ன சொல்லுவாங்க? டேய், அவங்க என்ன சொன்னா எனக்கு என்ன? நான் சொல்றத அவங்க கேட்கணும். மச்சான் பொறுமையா இரு மச்சான். இத நீ கேட்டனா அந்த கார் எடுத்துட்டு போனது நீதான், செப்பல் இன்விடேஷனை போட்டது எல்லாமே நீதான் பண்ணேன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. அவங்க 1000 சொல்லுவாங்க அப்படி.
அப்படி யூஸ்லெஸ்ஸா சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே சும்மா இருக்கணுமா? டேய் லூசாடா நீ. நான் அடிச்ச இன்விடேஷன் நான் எதுக்குடா குப்பை தொட்டியில தூக்கி போடணும்? மச்சான் அவங்க 1001 கூட சொல்லுவாங்க. அவங்க மேல பழிய போடுறதுக்காக நீயே இன்விடேஷனை குப்பை தொட்டியில போட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அப்படி பேசின வாயை எவனா இருந்தாலும் அப்படியே உடைப்பேன். அவ்வளவுதான். பாத்தியா நீ உணர்ச்சிப்படும் போது உன் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப நான் உன் வாய் உடைக்க போறேன். என்ன சொல்ல வர நீ? ஏய் லூசு மாதிரி பேசாத மச்சான். அவங்க போய் பேசுறாங்கன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா உங்க அம்மா நம்புவாங்களா? வெறும் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் மச்சான்? அவங்கள உன்னால என்ன செய்ய முடியும்? இப்ப என்ன செய்யணும் சொல்ற? இப்போ வெயிட், இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாத. நீ பாட்டுக்கு உன்னோட வேலையை பாரு மச்சான். அப்போ இத செஞ்சவங்கள என்ன சும்மா விட சொல்றியா? சும்மா ஏன்டா மச்சான் விடணும்? அவங்க என்ன இதோட இந்த ஆட்டத்தை நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறியா? தொடர்ந்து ஆடதானே போறாங்க. சோ இந்த வாட்டி தப்பிச்சிடலாம். ஆனா நீ அடுத்த வாட்டி ஆதாரத்தோட கையும் களவுமா பிடிப்பல்ல, அப்ப உன் ஆட்டத்தை காமி மச்சான். சொல்றது புரியுதுல்ல மச்சான்? ஆத்திரத்தை கொட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது இதுக்கெல்லாம் 6 நிமிஷம் தான் ஆகும். ஆனா தந்திரமா சிந்திக்கிறது தான் அறிவான மனுஷனுக்கு அழகு மச்சான். அவங்கள நீ பிடிக்கிறது இடுக்கு புடியா இருக்கணும். அப்படி நீ புடிச்சிட்டு என்ன ஆட்டம் ஆடினாலும் உன்னை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது மச்சான். என்ன சொல்ற? கரெக்ட். ஆமா, யூ மேக் சென்ஸ் மேன். அவங்கள அடிக்கிறது முக்கியம் இல்ல, எக்ஸ்போஸ் பண்ணணும் இல்ல? சேம் மச்சான். இதேதான். எஸ்டா, எஸ். ஓகே, இப்போ நீ சொன்னதுல ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. அதனால இந்த வாட்டி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஆனா அடுத்த தடவை கண்டிப்பா என் கையில மாட்டுவாங்க மச்சான். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தாளிச்சு விட்டுரு மச்சான். ஓகேடா, யூ மேக் சம் சென்ஸ். சரி ஓகே மச்சான். இந்த போற வழியில என்ன ஸ்கூல் சிக்னல் இறக்கி விட்டுரு மச்சான். ஏன் வீட்டுக்கு வந்துட்டு போ, வாடா. டேய் என் பைக் அங்க நிக்குதுடா. நீ கூப்பிட்ட உடனே அப்படியே கிளம்பி வந்துட்டேன். எப்படியாவது நாங்க இறக்கி விட்டுரு மச்சான். அப்படியா? சரி வா. ஓகே.